ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு முறையுமே இந்த வீடியோ பதிவு மூலமாக ஆன்மீகம் தொடர்பான பல தகவல்களை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆன்மீக தொடர்பாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பல குறிப்புகளையுமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். உடல் சார்ந்து, அழகு சார்ந்து, வீட்டு சமையலறை, மற்ற அறைகளுக்கு தேவையான பல குறிப்புகளையுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு வீட்டு வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்க, உறவுகள் வராங்க அப்படின்னும் பொழுது முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, வீடை சுத்தமாக வச்சிடணும். ஏதாவது பொருள்கள் அப்படியே கொட்டி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்ஷீட்டை போட்டாவது மூடி அதை மறைச்சி வச்சிடணும். அவங்க வர வரைக்கும் அந்த ரூமை திறக்காது, அந்த ரூமில் எல்லா பொருள்களையும் போட்டு அடைச்சிட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடு நம்ம நீட்டாக காட்டணும் அப்படின்னு தான் நினைப்போம். எதை வேணாலும் மறைச்சிட முடியுங்க. ஆனால் சமையல் அறையில் அந்த சிங்கில் இருக்கக்கூடிய கரையை நம்மளால் மறைக்க முடியுமா? ஆனால் வரக்கூடிய விருந்தாளிகளில் பெண்கள் வராங்க, உறவினர்களில் பெண்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையை போய் ஒன்று பார்ப்பாங்க, அதுக்கடுத்து சமையல் அறையை தான் பார்ப்பாங்க. சமையல் அறையை பார்க்குறவங்க கண்டிப்பாக சிங்க் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் அந்த சிங்கில் பிடிச்சிருக்கிற அந்த கரையை போக்குறதுக்கு என்னென்னமோ வழியெல்லாம் நம்ம பண்ணி பார்ப்போம். ஆனால் அது பலன் தரமாக போயிருக்கும். பல இடங்களில் அந்த சிங்கை கவனிக்காமல் விட்டதுனால ரொம்ப உப்பு பிடிச்சி போய் கிடக்கும். அது நம்மளே பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கும். சிங்கே மொத்தமாக அப்புறப்படுத்திட்டு புதுசாக ஒன்று நம்ம அட்டாச் பண்ணிடலாமான்ற ஒரு நிலைமைக்கெலாம் இருக்கும். அப்படிப்பட்ட சிங்கில் இருக்கக்கூடிய உப்பு கரையை போக்குறதுக்கான எளிமையான வழிமுறை வீட்டிலையே இருக்குது. 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2ல் உங்களுக்கு எது எளிமையான மெத்தடாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் 2மே ஒர்த்தான மெத்தட். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன் சிங்க்குக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒரு குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ஆரோக்கியத்தோடு தொடர்பு இருக்கிற ஒரு விஷயம் தான் சிங்க். ஏன்னா நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்களாக இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும், கையெழும்பக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே அந்த சிங்க்கு கிட்ட தான் நடக்கும். வாஷ் பேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே அது ஆக்குபைடாக இருந்ததுன்னா அடுத்து எல்லாருமே சிங்க்கு கிட்ட தான் கையை கழுவுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா அங்கிருந்து தூய்மையாகி தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் வருது, சமைக்கிறதுக்கும் சமையல் அறைக்கு போகுது, பூஜைக்கு தேவையான சாமான்களும் பூஜை அறைக்கு போகுது. அப்படிப்பட்ட அந்த சிங்க் தூய்மையாக இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அசுத்தமும் சேர்ந்து தானே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் ட்ராவல் ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உப்புக்கரை படைந்த சிங்கில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அழுக்குகளை நம்ம எடுத்துடுறோம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை கிருமிகள் இருக்கும். உப்புக்கரை இருக்குன்னு தெரியும், அந்த உப்புக்கரைக்குள்ளே என்னென்ன கிருமிகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. உற்று நோக்கும் பொழுது தான் கண்ணுக்கு தெரியாத அத்தனை கிருமிகளும் இருக்கும். அந்த கிருமியெல்லாம் எங்கே போகும்? நீங்கள் பாத்திரத்தில் அதில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கும்போது அது வழியாகவே நம்ம கூடவே தான் அது வருது, கண்ணுக்கே தெரியாமல் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த சிங்கை கவனிக்காமல் விட்டுட்டு நம்மளை நாமே அறியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஆரோக்கியமின்மைன்றதை கொடுக்குறோம். இதை நம்ம செய்யலாமா? நிச்சயமாக அதை நம்ம செய்யக்கூடாது. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சிங்கில் பிடிச்சிருக்கக்கூடிய உப்பு கரையை இமீடியட்டாக நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். இல்லை எங்கேயாவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா செங்கல் சின்ன சின்ன கல்லாக கூட கிடக்கும். அதுலேருந்து ஒரு 2 கல் எடுத்துகிட்டு வாங்க, சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த செங்கல் என்ன பண்ணணும், பொடி பண்ணிவிடுங்க. நல்லா பொடி பண்ணிவிட்டு செங்கலை சலித்து எடுத்துக்கணும். சல்லடையில் சலித்து செங்கல் பொடி எடுத்துக்கணும். ஏன் சலிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பொடி பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டி கல்லாக அதில் மாட்டிக்கும். அதை வச்சு நம்ம சிங்கில் தேய்ச்சோம் அப்படின்னா சிங்கில் ஸ்க்ராட்ச் கோடு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செங்கல் பொடியை எடுத்து அதை நல்லா சலிச்சிட்டு நல்லா நைஸ் பொடியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த பொடியில் வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, துணிக்கு போடுறதுக்கு, சாமான் போடுறதுக்கு லிக்விட் பயன்படுத்துவோம் இல்லையா, ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரி, லிக்விட் இல்லை, நாங்கள் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த பவுடர் எடுத்து அந்த செங்கல் பவுடரோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தும் போது, இந்த வேலையெல்லாம் செய்யும்போது கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டிருக்கணும். மறக்காமல் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செங்கல் பொடியில் இந்த துணி இல்லைனா பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விட் இருக்கும் இல்லையா, லிக்விடோ பவுடரோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் புளிச்ச தயிர் இருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால ஈஸியாக தயிரெல்லாம் புளிச்சிடுது. புளிச்ச தயிர் இருக்குது அப்படின்னா அந்த புளிச்ச தயிர் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் இல்லைங்க அப்படின்றவங்க வீட்டில் மாவு, தோசை மாவு வச்சுருப்பீங்க. இந்த தோசை மாவினுடைய அடி மாவு, கடைசி மாவு கண்டிப்பாக புளிச்சு போய் தான் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக வச்சுருங்க. அது ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நல்லா புளிச்சு போயிடும். இப்படி புளிச்ச மாவு இருக்குன்னா அந்த மாவை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. செங்கல் பொடியும்
அதை கூட வந்து சமையலுக்கு பயன்படக்கூடிய அந்த சாமான் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய லிக்விட் இல்லை பவுடர் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிச்ச மாவோ இல்லை தயிரோ மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. க்ளவுஸ் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டை சிங்க் முழுக்க அப்படியே தேய்ச்சிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா ப்ளீஸ் 1 மணி நேரம் அப்படியே அதை ஊற வச்சுருங்க. இல்லை நான் நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் தேய்ச்சிக்கலாமா அப்படின்னா அதுவும் செய்யலாம். ஏன்னா காலையில் நல்லா காஞ்சி போயிருக்கும், அதை அழுத்தி தேய்க்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். இல்லைங்க என்னால் 1 hour வெயிட் பண்ண முடியும், நான் வேறு வேலைகள்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ளே அது ஊறி போயிடும் இல்லையா, அப்படி அது தேய்ச்சிட்டு போனால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு வீட்டில் இந்த ஸ்டீல் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நல்லா சிங்க் முழுக்க தேய்ச்சி பாருங்கள். இந்த உப்பு கரையெல்லாம் அப்படியே அதோடு சேர்ந்து வந்துடும். நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா தாராளமாக இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தட் சொல்கிறேன், இதுவுமே வந்து எளிமையான வழிமுறை தான், இதையுமே நீங்கள் பின்பற்றி. அடுத்த மெத்தட் என்னென்னா, உங்ககிட்ட வந்து வினிகர் இருக்குது அப்படின்னாலும் பேக்கிங் சோடா இருக்குது, வினிகர் இருக்குது, எலுமிச்சை சாறு இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் பண்ணலாம். மெத்தட் நம்பர் 2. இந்த மெத்தட் நம்பர் 2க்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் மறக்காமல் போட்டுக்கோங்க. அந்த பேக்கிங் சோடாவில் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றிட்டு ஒரு லெமன் எடுத்து அந்த லெமன் சாறையுமே அதில் பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த உப்புக்கரை இருக்கக்கூடிய இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர், அதாவது சுடு தண்ணி சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப கொதிக்கிற தண்ணீர் இல்லாமல் வெந்நீர் எடுத்துக்கோங்க. இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ண பிறகு அந்த வெந்நீரை ஊற்றி நல்லா தேய்க்கணும். இது ரொம்ப உப்புக்கரை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் இந்த பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் நான் வந்து பயன்படுத்துகிறேன். இந்த பேக்கிங் சோடாவில் அந்த வினிகரை ஊற்றும் பொழுது அப்படியே அது நுரைச்சிக்கிட்டு வரும். அதோட லெமன் சாரையும் ஊற்றும் போது இன்னும் வந்து அது அப்படியே நல்லா ஆசிட் லெவலுக்கு கெமிக்கலாக மாறிடும். மாறின பிறகு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டு நல்லா அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணி விட்ட உடனேயே வெந்நீரை வச்சு லைட்டாக ஊற்றி இந்த ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் நல்லா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நாள் பிடிச்சிருந்த இந்த கரை கூட அப்படியே கரையிலேருந்து அப்படியே விலகி எல்லாமே வெளியில் வந்துடும். அப்படியே தண்ணி ஊற்றி அதை கழுவி வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுவுமே ஒரு 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் அப்படியே பளபளன்னு இருக்கும் தினமும். ஆனால் சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சோன்னே சும்மா வெறுமனே வந்து கையிலேயே அந்த சிங்கை துடைப்போம் இல்லையா, கழுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே பளபளன்னு ஆகிடும். ஸோ 2 மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த சிங்க் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது சிங்க்கு தானேங்க, கை கழுவுற இடம் தானுங்க அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம சாப்பிட்டு உணவுப் பொருட்கள் எல்லாம் முடித்த பிறகு அந்த தட்டை போடுற இடமும் அங்கே தான். அது கழுவி வாஷ் பண்ணி திரும்பி வந்து அது பிளேஸ்க்கு வரப்போகுது அப்படின்னாலும் அது சிங்க்கு கிட்டேருந்து தான் வரப்போகுது. தட்டு மட்டும் கிடையாது, நம்ம சமைக்கக்கூடிய எல்லா சாமான்களும் வாஷ் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரங்களும் சிங்கை போய் சந்திச்சுட்டு தான் வரப்போகுது. அப்படிப்பட்ட அந்த சிங்கை நம்ம தூய்மையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து அதை டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம மனநிலையுமே ஆரோக்கியமாக இருக்கும். எல்லோருடைய உடல்நிலையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அதுக்கு சமையல் அறையிலிருந்து தான் அந்த ஆரோக்கியத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அது தூய்மை அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து தான் வரும். அதனால் இந்த சிங்க்குக்கான உப்பு கரைக்கு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எதுவும் இருந்ததுனாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பல பேருக்கு இந்த குறிப்புகளை சொல்லி அவங்களையும் பயனடைய செய்யுங்க. நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மோஜையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.